ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 209 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து கான்டெட்சு எஸ்கார்ட் மிஷன் ஆர்க்கை பார்க்க போகிறோம். எபிசோட் 212 வரைக்கும் இந்த ஆர்க் தான் பார்க்க போகிறோம். ஷினோபாசு அப்படிங்கிற கேங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல கொள்ளையடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அங்கே இருக்கவங்களெல்லாம் ஈவிறக்கமே இல்லாமல் கொன்னுட்டு அங்கே இருக்க வெல்த்தை மட்டுமே எடுத்துக்கிறதுக்காக ஆசைப்படுவானுங்க. மோஞ்சுவை யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை முதல் கொண்டு உடைப்பானுங்க. ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். கான்டெட்சு இதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவான். ஷூரா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்க கூடாதுன்னு மொத்த பிளேஸையுமே எரிச்சிருவான். கான்டெட்சு அந்த பையனை முறைச்சு பார்த்துட்டே நிப்பான். இந்த இடத்துல தி எனிமி நிஞ்சா டிராப் அவுட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒகாகே ஆபீஸ்ல இருந்து லேடி சுனாடே பாத்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. சீஜுனை கூப்பிடுவாங்க. பார்த்தா இன்னொரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்பாங்க. சாமி இதே அதிகண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் லாஸ்ட் ஒன், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்பாங்க சீஜுனே. கொட்டாய் விட்டுட்டு என்ன ரெக்வஸ்ட்னு கேட்பாங்க. ஒரு மோசமான பிரிசனரை எஸ்கார்ட் பண்றதுக்காக போலீஸ்க்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்பாங்க. இதை அவங்க தானே ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு. ஆனா இதுலதான் சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு இதை பாருங்கன்னு சீஜுனை கொடுப்பாங்க. இது உண்மையாமே ஒரு நியூசன்ஸ் தான் அப்படின்பாங்க சுனாடே. எல்லா ஜொனினுமே பாத்தீங்கன்னா எஸ் ரேங்க் மிஷனுக்கு போயிருப்பாங்க. சுனின் அண்ட் கெனினா இருக்கிற 90% பீப்புள்ஸ்க்கு ஏகப்பட்ட மிஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்பாங்க சீஜுனே. சுனாடே மிச்சம் யார் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது நேம்ஸை சர்ச் பண்ணுவாங்க சீஜுனே. நருட்டோ அண்ட் ராக்லி பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ள ட்ரைனிங் எடுப்பாங்க. தலைவன் மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். லீ பாத்தீங்கன்னா நருட்டோவோட க்ளோன்ஸோட வெறித்தனமா சண்டை போடுவான். ஒவ்வொரு க்ளோன்ஸா தலைவன் போட்டு எறிவான். இதை நீ தான் திரும்ப கேட்ட புஷி ப்ரோன்ட்டு திரும்ப ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு தலைவன் வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். டயர்டாய் நிக்கும் போது நருட்டோவோட க்ளோன்ஸ் அட்டாக் பண்ணும். அதையுமே அட்டாக் பண்ணுவான் லீ. சக்குரா ஓடி வருவா. நருட்டோ லீ பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அப்ரிஷியேட் பண்ணிக்குவானுங்க. இந்த இடத்துக்கு சக்குரா வந்துட்டு நருட்டோ லீன்ட்டு கத்துவா. ரெண்டு பேருமே பஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி போவானுங்க. சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். சக்குரா ஷாக்ல நிப்பா. ரெண்டு பேருமே குத்திக்கிட்டு நாக் அவுட் ஆயிருப்பானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்பா சக்குரா. ரெண்டு பேத்துக்குமே காயம்பட்ட இடத்துல மருந்து போட்டு விடுவா. கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணேன் அப்படின்பா நருட்டோ. ஏண்டா முட்டாள்தனமா இப்படி நடந்துக்கிட்டீங்களாடாங்கும் போது 100 ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுங்கிறது நல்ல ஒரு எஃபர்ட் தான். அது என்னோட தாய்ஜுட்சு ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்பா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ங்கிற மாதிரி அதே தான் அப்படின்பா நருட்டோ. இருந்தாலுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டீங்களாடா அப்படின்பா சக்குரா. பசங்க ஒண்ணு சேர்ந்தாலே இப்படிதாமா இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தம்ஸ் அப் காட்டிக்குவானுங்க. என்ன கருமமோ இதெல்லாம் இங்க உட்காந்து பேச நேரம் இல்ல. லேடி சுனாடே கூப்பிட்டாங்க வாங்க போலாம் அப்படின்பா. நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களை எதுக்கு அப்படின்பானுங்க நருட்டோவும் லீயும். ஒகாகே ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நிஞ்சா டிராப் அவுட்ஸை பத்தி சொல்லுவாங்க. இந்த நிஞ்சா டிராப் அவுட்ஸ்ங்கவங்க ரோக் நிஞ்சா தான். அவங்களோட ஃப்ரீ வில் மூலமா ஷினோபி வாழ்க்கைய விட்டுட்டு அவங்களோட கிராமத்தை விட்டு தனியா போய் வாழுவாங்க. இவனுங்க ஒரு திருட்டு கூட்டம், ரொம்பவுமே ப்ரூட்டலா தான் கொள்ளையடிக்கிற வேலையும் கூட பாப்பானுங்க அப்படின்பாங்க சுனாடே. இது இருக்கலே மோசம். ஷினோபி எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி இப்படியுமா அப்படின்பா சக்குரா. மன்னிக்கவே கூடாது அப்படின்பா லீ. லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்க ஓகி பாஸ்ங்கிற இடத்துல அந்த கேங்க சேர்ந்த மெம்பரை நேத்து புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க சுனாடே. இவனை தான் ஏகப்பட்ட வில்லேஜ்ல தேடிட்டு இருந்திருப்பாங்க. இவன் அந்த ஃபாரஸ்ட்ல சுத்திட்டு இருக்கும் போது தான் பிடிச்சிருப்பாங்க. இவன் பேர் கான்டெட்சு அப்படின்னு சொல்லி போட்டோவை காட்டுவாங்க. நிஞ்சா டிராப் அவுட்ஸ் கேங்க பத்தி விசாரிக்கிறதுக்காக இவனை லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்டோட கேபிட்டலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் நீங்க எஸ்கார்ட் பண்ண போறீங்கன்பாங்க. கேபிட்டலுக்கு இவனை கூட்டிட்டு போறதுக்கு போலீஸே ஆல்ரெடி எல்லா விஷயமே பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவங்க எல்லாருமே எக்ஸ் நிஞ்சான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் லீஃப் வில்லேஜுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து இந்த ஒரு விஷயத்த பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்பாங்க சுனாடே. லீஃப் வில்லேஜ் ஷினோபி யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு நருட்டோ எக்ஸைட் ஆவான். சக்குரான் லீயுமே எக்ஸைட் ஆவாங்க. மூணு பேத்தையுமே கான்டெட்சுவோட எஸ்கார்ட் மிஷனுக்கு அசைன் பண்ணுவாங்க. மூணு பேருமே இதுக்கப்புறம் அந்த ஹார்பருக்கு ரீச் ஆயிருவாங்க. கான்டெட்சுவை இதுல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்களான்ட்டு நருட்டோ ஆச்சரியமா பார்ப்பான். ஷிப்பை ரிவர் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்டோட கேபிட்டலுக்கு போக முடியும் அப்படின்பா லீ. சக்குரா தோ அங்க பாருங்க அப்படிங்கும் போது இது அப்படின்னு நருட்டோ பார்க்கும் போது அவன் நிஞ்சா டிராப் அவுட் கான்டெட்சுன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாரா இதுன்னு திரும்பி பார்க்கும் போது நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சூஜுமி, இந்த ஒரு கான்வாய்க்கு நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாரு. நருட்டோ என் பேரு நருட்டோ உசுமாக்கி, இவன் பேரு ராக்லி, புஷி ப்ரோன் கூட கூப்பிட்டுக்கலாம், இவ பேரு சக்குரா ஹருனோ அப்படின்பா. அஃபென்சிவா எடுத்துக்காதீங்க, இன்னுமே நீங்க குழந்தைகளோட இருக்கீங்க, நீங்க நிஞ்சாஸ் தானா அப்படின்னு கேட்பாரு. ஆமா அப்படின்பா லீ. நாங்க பாக்குறதுக்கு சின்ன பசங்களா தெரியலாம், ஏகப்பட்ட மிஷின்ஸை ஃபுல் ஃபிளட்ஜ்டா முடிச்சிருக்கோம் அப்படின்பா நருட்டோ. நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும்பா லீ. மிச்சத்தை எங்க கிட்ட விட்டுருங்க அப்படின்பா சக்குரா. நான் செக்யூரிட்டியை டைட் பண்ணிருக்கேன், இருந்தாலுமே உங்களோட நிஞ்சுட்சுவோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்பாரு. கான்டெட்சுவோட செக்யூரிட்டி
சேஃப்டிக்காக தான் இத்தனை பேத்தையுமே கூட்டிட்டு வந்திருப்பாரு சூஜுமி. எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்பா லீ. அவங்களுக்கு ஸ்டைல்னாலே என்னன்னு தெரியாது போல இருக்குன்பா. சக்குரா கம்முன்னுறா அப்படின்பா. ஒரு பர்சன் இவங்களை கிராஸ் ஆகும்போது கேப்டன் டோடரோக்கின்னு சூஜுமி கூப்பிட்டோன்னே என்ன சீஃப் சொல்லுங்க அப்படின்பாரு டோடரோக்கி. சூஜுமி இவங்க தான் நமக்கு பேக்கப்பா இருக்க போறாங்கன்னு காமிக்கும் போது 3 பேருமே தன்னைத்தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஒரு விஷயத்துல கேப்டன் டோடரோக்கிக்கு உடன்பாடே இருக்காது. இதுல நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றவாரு சூஜுமி. மேல் இடத்த உத்தரவு அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல கேப்டன் டோடரோக்கி இருந்துட்டு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு நாங்க செய்யற வேலையில மூக்க நுழைக்காதீங்க அப்படின்பாரு. கான்டெட்ஸுவை நாங்களே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவரோட ஸ்வாட் மேல சத்தியம் பண்ணுவாரு. அந்த ஸ்வாட்ல ஒண்ணுமே கிடையாது, நான் என் கையாலே உடைப்பேன் அப்படின்பா நருட்டோ. லீ இருந்துட்டு நான் என் ஒத்த விரல வச்சு உடைப்பேன் அப்படின்பா. கம்மன் இருங்கடா அப்படின்பா சக்குரா. சாரி கேப்பா, போட்ல போனாலே இந்த சீசிக்குங்கிறது வரும் இல்லையா, அது ஆடிட்டே போறதுக்கு வாந்தி வர மாதிரி, அதெல்லாம் வராம பாத்துக்கங்கடான்ட்டு போவாரு. மிச்சத்தை நான் உங்ககிட்ட விடுறேன்ட்டு சூஜுமியும் போயிருவாரு. சக்குரா தேங்க்ஸ் பண்ணுவா. கான்டெட்ஸு மேல டோடரோக்கி செம கான்ல இருப்பான். இதுக்கப்புறமா அந்த கேஜ டோட்டலா அந்த ஷிப்குள்ள வச்சு மூடிட்டு லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்டோட கேபிட்டலுக்கு போறதுக்கான ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு சக்குரா நருட்டோ லீ பாத்தீங்கன்னா எதிர்காத்து வாங்கிட்டு ஜாலியா போவாங்க. ஈவினிங் ஆயிரும். நருட்டோல அந்த இடத்துல செம கான்ல இருப்பான். நம்ம எஸ்கேட் பண்ண வந்த ஆள் பக்கத்தால கூட நம்மள விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவங்க நம்மள ஒரு நியூசன்ஸா ட்ரீட் பண்றாங்க அப்படின்பா லீ. நிஞ்சா டிராப் அவுட்ஸ் அட்டாக் பண்ணும்போது நம்மளோட எபிலிட்டிஸை காட்டும் போது இவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்பா நருட்டோ. லூசு மாதிரி பேசாதரா, அவனுங்களா வராம இருக்கிறது தான் நல்லது. கான்டெட்ஸுவோட டிரான்ஸ்போர்ட் மிஷன் வந்து நம்மளோடது, அவனை சேஃபா கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் உனக்கு தெரியும்ல அப்படின்பா சக்குரா. இருந்தாலுமே போர் அடிக்குதேன்பா நருட்டோ. பல்ல கடிச்சிட்டு கூறுறா, இதுவும் மிஷன் தான் அப்படின்பா. லீ இருந்துட்டு நீ சொல்றது புரியுது, இருந்தாலுமே நான் நருட்டோ பக்கம் தான் அப்படின்பா. நீ சொல்ற மாதிரி எனக்கும் போர் அடிக்குது அப்படின்பா சக்குரா. இவங்க ஷிப்ஸ் போறத தூரத்துல இருந்து சின்ன பசங்க பாக்குற மாதிரி இருக்கும். நருட்டோ லீ அண்ட் சக்குரா பாத்தீங்கன்னா கப் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. நருட்டோக்கு இந்த பாயிண்ட் ரொம்பவுமே காண்டா இருக்கும். நம்மள என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளோட ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்காக நம்மள இந்த மாதிரியான ஜேர்னிக்கு கூட்டிட்டு வரணும்ட்டு காண்டாவான். நான் போய் கான்டெட்ஸு பக்கத்தால் நிக்க போறேன் அப்படின்பா கார்ட் பண்றதுக்கு. கேப்டன் பயங்கரமா உன்னை திட்ட போறாங்க போது அதுக்காக நிஞ்சாவோட பெருமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு போவான். உண்மையாலுமா அப்படின்பா லீ. நருட்டோ உள்ளேயே போயிருவான். கான்டெட்ஸுவை நருட்டோ பார்த்துட்டு இவனை பார்க்க கிரிமினல் மாதிரிலாம் இல்லையே அப்படின்பா. உள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே நருட்டோ உட்காந்துருவான். டோடரோக்கி இங்க என்ன பண்றான்ட்டு நருட்டோ திங்க் பண்ணுவான். மைண்ட்ல ஓடுற விஷயமே என்னவா இருக்கும்னா அவனோட வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த நிஞ்சா டிராப் அவுட்ஸ் போய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. இவனோட வீட்டையே மொத்தமா தீ பிடிக்க வச்சிருப்பானுங்க. உள்ள போயிட்டு அப்பா அம்மான்ட்டு அலறுவான். இந்த பாயிண்ட்ல தான் கான்டெட்ஸோ அவன் தம்பி ஆக்கியோவை புடிச்சு வச்சிருக்கத பாப்பான். அந்த இடமே கொலாப்ஸ் ஆகும். அலறுவான். அந்த இன்சிடென்ட் டோடரோக்கிக்கு ரொம்பவே மோசமான இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும். இது போதும் அப்படின்ட்டு அவன் ஸ்வாட்ல இருக்க பொம்மையை பார்த்துட்டு ஆக்கியோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உன் கொலைக்கான பழியை நான் இப்ப தீர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கான்டெட்ஸு பக்கத்துல போய் ஸ்வாட எடுப்பான். என்னடா பண்ண பாக்குறேன்ட்டு நருட்டோ அதை தடுப்பான். என்னடா பண்ண பார்த்த அப்படின்பா நருட்டோ டோடரோக்கி கிட்ட. நைட் ஆயிரும். இந்த ஒரு ஷிப் வரக்காக நிஞ்சா டிராப் அவுட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மெக்கானிக்கல் ட்ரில்லிங் ஆர்மர் யூஸ் பண்ணி டோக்கி அவனோட நிஞ்சா ஆர்ட் கிரிம்சன் மட்டுங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். ரிவர் போற பாத்த டோட்டலாவே சேஞ்ச் பண்ணி விட்ட மாதிரி அந்த ஜுட்சுவை பண்ணிருப்பான். சக்குரா கொஞ்சம் வியர்டா ஆக்ட் பண்றத பார்த்த ராக்லி இருந்துட்டு என்னன்னு கேட்கும் போது நான் அந்த ரிவரோட மேப்பை பார்த்திருக்கேன், இப்படி ஒரு பாத்தே இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. நீ இங்க என்னடா பண்றேன்பா டோடரோக்கி நருட்டோ கிட்ட. அது இங்க மேட்டர் இல்ல, கான்டெட்ஸு என்ன பண்ண பார்த்த அப்படின்பா நருட்டோ. எதை பத்தி தான் பேசுற அப்படின்பா டோடரோக்கி. நீ உன்னோட ஸ்வாட யூஸ் பண்ணி அவனை கொல்றக்கு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்பா நருட்டோ. அப்படி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்காத மாதிரி இவனை நான் தான் கார்ட் பண்ணி கேபிட்டல் சிட்டிக்கே கூட்டிட்டு போகணும், நான் எதுக்கு பண்ண போறேன் அப்படின்பா. இவன் கிரிமினலா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இவனை இன்ட்ராகேட் பண்ணி அவன் தரப்புல இருக்கிற நியாயத்தை கேட்டாகணும்ல அப்படின்பா. என்னமோ எல்லாமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுற, இவனையில இன்ட்ரோகேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இவன் தான் ஏகப்பட்ட பாவப்பட்ட ஜனங்களை கொன்னா, அப்பாவி குழந்தைகளும் கூட விட்டு வைக்கல அப்படின்ட்டு செம ரேஜோட கத்துவான் டோடரோக்கி. கான்டெட்ஸு கண் முழிச்சு பார்ப்பான். சக்குரா வந்துட்டு இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த பாத்துல இழுக்கப்பட்டுருவோம் அப்படின்பா. இப்ப என்ன பண்றது அப்படின்பா லீ. மோஞ்சு அவனோட மெட்டல் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நிஞ்சா ஆர்ட் லிங்க் அண்ட் ஸ்லேங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு ஜுட்சுவை யூஸ் பண்ணி அந்த ஷிப்பவே ரெண்டாக்கிடுவான். என்னடா நடக்குதுங்க அப்படின்பா நருட்டோ. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்பா டோடரோக்கி. ஷிப்போட கேப்டன் நம்மளோட ஷிப்பை பாதியா வெட்டிட்டானுங்கன்ட்டு அலறுவாரு. நருட்டோ டோடரோக்கி அண்ட் கான்டெட்ஸு மட்டும் தனியா ஒரு ஷிப்ல போவாங்க. சக்குரா அண்ட் லீ பாத்தீங்கன்னா நருட்டோன்ட்டு கத்துவாங்க. இந்த இடத்துக்கு சில பேர் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். இது நிஞ்சா டிராப் அவுட்ஸே தான் அப்படின்ட்டு ஸ்வாட எடுப்பான் டோடரோக்கி. பார்த்தா எல்லாமே சின்ன பசங்களா இருப்பானுங்க. இந்த பையனோட பேரை சொல்லிட்டேன்னா மொத்தமாவே ரிவீல் ஆயிரும். அவன் கான்டெட்ஸு அப்படின்பா. டோடரோக்கி அண்ட் நருட்டோ இருக்க இடத்துக்கு பாத்தீங்கன்னா நிஞ்சா டிராப் அவுட்ஸை சேர்ந்தவனுக்கு வருவானுங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா அப்படின்ட்டு முதல் நீங்க யாரான்ட்டு நருட்டோ கேட்பான். ஷூரா நான் தான் இந்த நிஞ்சா டிராப் அவுட்ஸோட ஹெட் அப்படின்பா. டோடரோக்கி காண்டாவான். ஷூரா அவனோட அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு கான்டெட்ஸுவை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்பா. இங்க அது ஒண்ணும் நடக்க போறது இல்லைன்ட்டு நருட்டோ செம காண்டோட பாப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது.